ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து எதுக்காக எடுத்த வீடியோ அப்படின்னா, வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. எங்கள் ஊர் வந்து நாகர்கோவிலுங்க. நேற்று ஒரு சின்ன விஷயமா நான் வந்து வடசேரிக்கு நான் போயிருந்தேன். இந்த மனுஷன் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு வந்து பசிக்கிட்டு சாப்பிட ஏதாவது காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்றத இதை பார்த்ததும் உங்களுக்கு தெரியும். இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஏன்றது புரியும். நம்மக்கிட்ட வந்து பசிக்குது, என்னோட குழந்தைக்கு வந்து முடியல, இல்லை எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கை கால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், பாவப்பட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுப்போம். அது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க நமக்கு ஒரு இதான நம்மளே நிறைய பேர் தெரியும். அவங்க நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். நேற்று அந்த மாதிரி நான் வந்து காசு கொடுக்கல. ஏன்னா நான் வந்து முதல்ல நான் அவரை வந்து இந்த வீடியோ தான் பார்த்துருந்தேன். என்னோட இந்த இடம் எங்கே இருக்குன்னா வடசேரியில் நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் வரதுக்காக அவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ கார் பார்க்கிங் வந்து அந்த கிட்ட இருக்க அந்த பார் பக்கத்தில் தான் காரை வந்து பார்க் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ நான் காருக்குள்ள இருக்கும்போது அவர் ஃபஸ்ட் இதை தான் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு நான் எடுத்த வீடியோ இதுதான். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்கிட்டே வந்து கேட்டார், என்னோட குழந்தைக்கு வந்து பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி மக்களுக்கு கொடுங்க, அமௌண்ட் கொடுங்க, தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் முடியாதவங்க, கை கால் சரியில்லாதவங்க அப்படி கொடுங்க, அப்படி இல்லையா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நம்மளே ஒரு குடிமகனை உருவாக்கி விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன கருத்துன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.